விடுதலை பெற்று வந்த இந்த ஜனங்கள் தங்களுக்கென்று ஆலயம் இருக்கிறது, தாங்கள் படைக்கிற எந்த காணிக்கையும் ஆலயத்திலே ஆசாரியர்கள் எங்களை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் என்கிற ஒரு நம்பிக்கையோடு தங்களுடைய கண்ணியமான வாழ்க்கையை விட்டு விலகி இருக்கிறதை இங்கே தீர்க்கதரிசி சுட்டிக்காட்டுகிறார். திருமணத்தை குறித்த விவாக அந்த நிலைமையிலே அசுசியான காரியங்களை இவர்கள் 2 காரியங்களை அங்கே சுட்டப்படுகிறது. ஒன்று, அந்நிய தேசத்து பெண்களை இவர்கள் விவாகம் செய்கிறார்கள். இன்னொன்று, வயதின் மனைவியை இவர்கள் தள்ளிவிட நினைக்கிறார்கள் என்று அங்கே தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஒருவேளை இந்த நாட்களிலே வெளிப்படையாய் நாம் ஒருவேளை விவாகரத்து என்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தி செய்து விடுகிறோம். ஆனால் உள்ளான மனதிலே எத்தனை பேர், எத்தனை இடங்களிலே, எத்தனை குடும்பங்கள் பிரிந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனைவியை ஏற்றுக்கொள்ள இயலாத கணவன்மாராய் நான் இருக்கிறேனா? கணவனை ஏற்றுக்கொள்ள இயலாத மனைவிமாராய் நாம் இருக்கிறோமா? அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, எத்தனையாய் நம்முடைய வாழ்க்கையின் அந்த கண்ணியத்தை, ஒழுக்கத்தை ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார்.